ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 6ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் தேவி ருக்மிணி கடத்தப்பட்டதும் யாதவ வீரர்களுடனான போரில் எதிர் அரசர்கள் தோற்கடிக்கப்பட்டதும். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, இவ்வாறு பிராமணர்கள் மற்றும் அவர்களது மனைவியரின் மங்களகரமான ஆசைகளால் வரவேற்கப்பட்ட தேவி ருக்மிணி துர்கா தேவிக்கும் பிராமணர்களின் மணமகளுக்கும் மீண்டும் மீண்டும் தனது வணக்கங்களை செலுத்தினார். பின்னர் மௌனத்தை துறந்து பீஷ்மகரின் இளவரசி தனது தோழிகளுடன் ஆலயத்தை விட்டு வெளியே சென்றாள். அந்த நேரத்தில் பல நூற்றுக்கணக்கான சந்திரன்களைப் போல பிரகாசமாக இருந்த தாமரை விழிகளை கொண்ட தேவி ருக்மிணி திடீரென துணிச்சலான வீரர்களால் ஏழைகள் திடீரென்று ஒரு சிறந்த புதையலை கண்டறிந்தது போல காணப்பட்டார். அங்கு வந்த காவலர்கள், குதிரை வீரர்கள், தேரோட்டிகள், யானைகள் மற்றும் காலாட்படை வீரர்கள் அனைவரும் தேவி ருக்மிணியை கண்டு மயங்கினர். அவரது புன்னகை, பார்வைகள் மன்மதனின் வில்லிலிருந்து வரும் கூர்மையான அம்புகளைப் போல இருந்தன. அவர்களால் தாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட அனைத்து வீரர்களும் தங்கள் ஆயுதங்களை கைவிட்டு தரையில் விழுந்தனர். அதே நேரத்தில் காற்றை போல வேகமான தேரில் வைகுந்தத்தில் அமைந்துள்ள நைஸ்ரேயஸ் என்ற காட்டிலிருந்து வந்த குதிரைகளால் சூழப்பட்ட உயர்ந்த படபடக்கும் கொடியுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரோட்டி தாருகனுடன் வந்த பகவான் ஸ்ரீஹரி மணிகள் மற்றும் கைத்தாளங்களின் ஒலியுடன் தனது படை மோதியதால் அந்த பாதுகாப்பு படையில் ஒரு பிளவை ஏற்படுத்தினார். அவர் அங்கு சக்தியை உருவாக்கி அவர் காற்று தாமரை தோப்பில் சுதந்திரமாக நுழைவது போல உடனடியாக இந்த இடத்திற்குள் நுழைந்தார். எதிரிகளின் விழிகளுக்கு முன்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பெண்கள் குழுவை அடைந்து பீஷ்மகரின் மகள் தேவி ருக்மிணியை தனது தேரில் ஏற்றி இளவரசியை கடத்தினார். கருடன் தேவர்களிடமிருந்து அமிர்த கலசத்தை எடுத்து சென்றது போல, அரசரே, அந்த நேரத்தில் அவர் தனது தெய்வீக வில்லை ஆயுதங்களில் சிறந்தது என்று பலமுறை அசைத்து கொண்டிருந்தார். பின்னர் பகவான் ஸ்ரீஹரி மிகுந்த வேகத்துடன் தனது படைக்கு திரும்பிய போது தேவர்களின் முரசுகளும் யாதவர்களின் எக்காலங்களும் ஒரே நேரத்தில் ஒலித்தன. சித்தர்களின் மகள்களான சித்தர்களும் தேவர்களும் மகிழ்ச்சியால் நிறைந்து நந்தவனத்திலிருந்து மலர்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தேரின் மீது பொழிந்தனர். பின்னர் ஆரவார சத்தத்தின் மத்தியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராம சுவாமியுடன் மெதுவாக புறப்பட்டார். ஒரு சிங்கம் அதன் பங்கை பெற்று நரிகள் மத்தியில் இருந்து மகிழ்ச்சியுடன் நடந்து செல்வது போல. தேவி ருக்மிணி கடத்தப்பட்ட போது ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டது. காவலர்கள் ஆயுதங்களுடன் தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்கினர். ஜராசந்தனின் கட்டுப்பாட்டில் இருந்த அனைத்து மரியாதைக்குரிய மன்னர்களும் இந்த சம்பவத்தால் திகைத்து போனார்கள். தங்கள் தோல்வியையும் தங்கள் நற்பெயரை அளிப்பதையும் தாங்கிக் கொள்ள இயலாமல் பராதபர், ஐயகோ, சிங்கத்தின் புகழை நரிகள் திருடி சென்றது போல மாடு மேய்ப்பவர்களால் தனது புகழை பறித்து கொள்ளப்பட்ட மன்னனின் வில்லாளியான எங்களுக்கு வெட்கம். இதைவிட பெரிய தோல்வி நமக்கு என்ன இருக்க இயலும் என்று கூறி அவர்கள் அனைவரும் கோபத்தால் நிறைந்து சூதாட்டம் மற்றும் சௌபர் விளையாட்டுக்களை கைவிட்டு கவசம் மற்றும் படைகளுடன் போருக்கு ஆயுதம் ஏந்தினர். கோபத்தால் நிறைந்த பவுண்டரகன் 2 அக்ஷோகினி படைகளுடன், வலிமை மிக்க விதுரதன் 3 அக்ஷோகினி படைகளுடன், கடுமையான தந்தவக்திரன் 5 அக்ஷோகினி படைகளுடன், ராஜபூரின் ஆட்சியாளரான மன்னன் சால்வன் 3 அக்ஷோகினி படைகளுடன், வலிமை மிக்க ஜராசந்தன் 10 அக்ஷோகினி படைகளுடன் வலிமை மிக்க யாதவர்களை எதிர்கொள்ள வந்தார்கள். சேத்திராஜா சிசுபாலனின் பக்கம் இருந்தவர்கள் உள்பட ஆயிரக்கணக்கான பிற போர் வீரர்களும் போருக்கு தங்கள் வில்லை காட்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் தோன்றினர். அழிவின் பெருங்கடல் போன்ற அந்த பரந்த படையை கண்ட யாதவ வீரர்களில் சிறந்தவர் அதை கடக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உதவி கேட்க வந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் படகோட்டியாகவும் கப்பலாகவும் இருந்தார். தேர்கள் மற்றும் அசுரர்களைப் போலவே அவர்களின் சொந்த படைகளுக்கும் பிற வெளிநாட்டு படைகளுக்கும் இடையே ஒரு கடுமையான வியக்கத்தக்க மற்றும் சிலிர்ப்பூட்டும் போர் நடந்தது. அந்த போரில் தேரோட்டிகள் தேரோட்டிகளுடனும் காலாட்படை வீரர்கள் காலாட்படை வீரர்களுடனும்
யானையை ஓட்டுபவர்கள் யானை ஓட்டுபவர்களுடனும் குதிரை வீரர்கள் குதிரை வீரர்களுடனும் மோதினர். ஆயுத மழை இருளை பரப்பியது. தேவி ருக்மிணி பயத்தால் மூழ்கி இருப்பதை கண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளுக்கு உறுதியளித்து பயப்படாதே என்றார். பலராம சுவாமியின் தம்பி துணிச்சலான தனது பெரிய வில்லை அசைத்து காட்டில் ஒரு புயல் போல எதிரி படைகளுக்குள் நுழைந்தார். பல தேரோட்டிகளின் கவசங்களை தடியால் அம்புகளால் துண்டு துண்டாக வெட்டப்பட்டன. குதிரைகளும் தேரோட்டிகளும் கொல்லப்பட்டனர். அவர்களே உயிரற்ற நிலையில் தரையில் விழுந்தனர். காலாட்படை வீரர்களின் கால்களை வெட்டினார். சென்றான் அரசன். கதாயுதத்தில் அம்புகளால் துன்புறுத்தப்பட்ட எதிரி வீரர்கள் புயலால் வேரோடு சாய்ந்த மரங்களைப் போல விழுந்தனர். நரேஸ்வரரே, குதிரையில் இருந்த பல வீரர்கள் கழுதையின் அம்புகளால் கிழிக்கப்பட்டு போர்க்களத்தில் பெரிய பழங்களைப் போல தங்கள் குதிரைகளுடன் விழுந்தனர். அதேபோல் தரையில் சிறந்த யானைகள் குக்ஷ்மாண்டத்தில் துண்டுகளைப் போல தெரிந்தன. அவ்வப்போது கடாவின் அம்புகளால் கிழிக்கப்பட்டன. எதிரி படை முழுதும் ஓடிவிட்டன. இதை கண்ட வலிமை மிக்க சால்வன், கதாயுத போரில் வல்லுனர், தனது கதாயுதத்தால் கதாயுதத்தை தாங்கினர். கதாயுத போரின் விளைவுகளை அறிந்த வில்லாளி உடனடியாக தனது வில்லுடன் சண்டையிடுவதை கைவிட்டு மிகவும் துயரமடைந்து போர்க்களத்தில் விழுந்தார். விழுந்த பிறகும் அவர் திடீரென்று எழுந்து பலராம சுவாமி கொடுத்த கதாயுதத்தை உடனடியாக எடுத்து கொண்டார். 1 கோடி மடங்கு எடையுள்ள இரும்பினால் ஆன அந்த கதாயுதம் கௌமோதகத்தை போல வலிமையானது. அதனுடன் தேவேந்திரன் ஒரு மலையை இடியுடன் தாக்கியது போல கதாயுதம் மன்னன் சால்வனை தாக்கியது. கதாயுதத்தின் அடியால் நிலை குலைந்து சால்வன் தரையில் விழுந்தபோது 4 துணிச்சலான வீரர்களான பவுண்டுகன், ஜராசந்தன், தந்தவக்தன் மற்றும் விதூரதன் ஆகியோர் கதாயுதத்தின் மீது கோபத்துடன் வந்தனர். யாரோ ஒருவர் கடுமையான வார்த்தைகளால் நட்பின் பிணைப்பை அளிப்பது போல அதே வழியில் மகாவீர பவுண்டுகன் 10 கூர்மையான அம்புகளை எய்து எதிரியின் தேரில் பறந்து கொண்டிருந்த கொடியை வெட்டினார். ராஜேந்திரரே, அதன் பிறகு தந்தவக்ரர் தனது கதாயுதத்தால் கதாயின் அழகிய தேரை யாரோ ஒரு குச்சியின் அடியால் உடைத்தது போல உடைத்தார். விதேக மன்னரே, அதேபோல் ஜராசந்தன் அந்த தேரின் குதிரைகளை கொன்றான். விதூரதன் கூர்மையான அம்புகளால் சாரதியை தரையில் வீசினான். பின்னர் வலிமை மிக்க பலராம சுவாமி கரத்தில் ஒரு மிகுந்த வேகத்துடன் வைத்து ஒரு ஆயுதத்தை ஏந்தி அங்கு வந்த தந்தவக்ரனின் கடுமையான மற்றும் பயங்கரமான முகத்தில் பெரும் பலத்துடன் தாக்கினார். போர்க்களத்தில் சண்டையிடும் போது தந்தவக்ரனின் முகத்தில் அந்த ஆயுதம் தாக்கிய போது அவர் முகத்தில் ஒரு துளை தோன்றியது. மீதமுள்ள ஒரே கோணலான பல் தரையில் விழுந்தது. பின்னர் அசுரர்களை அழிப்பவரான பகவான் ஸ்ரீஹரியும் தேவி ருக்மிணியும் புன்னகைக்கத் தொடங்கினர். அதே நேரத்தில் பலராம சுவாமி கோபத்தால் நிறைந்து பவுண்டுகன் என்று அழைக்கப்படும் பவுண்டர வாசுதேவன், ஜராசந்தன் மற்றும் துன்மார்கன் விதூரதனை தனது கதாயுதத்தால் வேகமாக தாக்கினார். இரத்தத்தில் நனைந்த 3 வீரர்களும் போர்க்களத்தில் மயக்கமடைந்தனர். இதன் பிறகு கோபமடைந்த பலராம சுவாமி முழு படையையும் தனது கலப்பையிலிருந்து இழுத்து தனது கதாயுதத்தால் அவர்களை கொன்றார். அந்த போர்க்களத்தில் 10 யோஜனை தூரம் நீட்டிய யானைகள், குதிரைகள் மற்றும் காலாட்படை வீரர்கள் நசுக்கப்பட்டு தரையில் என்றென்றும் கிடந்தனர். ஜராசந்தனும் உயிர் பிழைத்த அனைவரும் பின்னர் கொல்லப்பட்டனர். போர்க்களத்தை விட்டு ஓடிப்போன மன்னன் சிசுபாலனிடம் சென்றான். அவன் உற்சாகம் மறைந்து மிகவும் சோர்வடைந்திருந்தான். அவன், மனித சிங்கமே, உன் இதயத்தில் உள்ள இந்த துயரத்தை விட்டுவிடு. ஒரு திருமணம் மட்டுமல்ல, இந்த பூமியில் உனக்கு 100 திருமணங்கள் நடக்கும். இன்று நாம் துவாரகைக்கு சென்று பலராம சுவாமியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பிடித்து கடல் கத்தியை தாங்கிய இந்த பூமியை யாதவர்கள் இல்லாதபடி செய்வோம் என்றான். இந்த முறையில் தனது நண்பர்களுக்கு அறிவூட்டிய பின்னர் சேத்திராஜனான சிசுபாலன் சந்திரிகாபூர் சென்றார். மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட மற்ற அனைத்து மன்னர்களும் அந்தந்த நகரங்களுக்கு திரும்பினர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் நாரத மாமுனிவருக்கும் பகுலாஸ்வ மன்னருக்கும் இடையிலான சம்பாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான
துவாரகா காண்டத்தின் 6ஆம் அத்தியாயமான தேவி ருக்மிணியை கடத்தி செல்லுதல் என்ற திருநாமம் கொண்ட அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.